பேர் ஜெகநாதன் சார். தென்னம்பாளையம், திருப்பூர். சபை நடக்காதீங்க, அதனால நான் பேசுறது ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க. இப்போ கார்ல் மார்க்ஸ் இந்த சமுதாயத்தை பார்க்கறதே வர்க்க போராட்ட வரலாற்றான் பார்க்கிறாரு. ஆள்வோர் அடிமைகள், சுரண்டுவோர் சுரண்டப்படுவோர், இந்த மாதிரி பார்க்கிறாரு. அவன் கடவுளுங்கிறதே கடவுள் மதம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாமே தன்னை நம்மளை இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஏமாத்துறான் ஆள்வோர். அந்த ஆள்வோர் அடிமைகளை ஏமாத்துறதுக்காக திணிக்கப்பட்ட மக்கள் மேல், அதாவது அடிமைகள் மேல் திணிக்கப்பட்ட ஒரு கருத்து தான் கடவுள் அப்படிங்கிறார். அது கடவுள் ஆன்மீகம்ங்கிறதே ஒரு கருத்து முதல்வாதம், அது ஒரு பொருளே அல்ல அப்படிங்கிறார். ஆகவே கடவுள் நம்பிக்கை என்பதே வெறும் கருத்து தான், பிசிக்கலா கடவுள் என்பதே இல்லை அப்படின்னு சொல்றார். அதை அடிப்படையில் தான் லெனின் கடவுள் மதம் என்பது மக்களை மயக்கும் அபின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்றதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருக்கு. எப்படின்னா, பாபர் மசூதி அது ஒரு கோயில் அயோத்தியில, அதை மத வெறியர்கள் இடிச்சாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானத்தில் புத்தமத கோயில், புத்தமத சிலைகள், அதை மத வெறியர்கள் இடிச்சாங்க. அப்ப இதையெல்லாம் கடவுள் இருந்தா ஏன் பார்த்துட்டு இருக்காரு? கடவுள் இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் தண்டனை ஏன் கொடுக்கல, எப்ப கொடுப்பார்? இது எனக்கு குழப்பங்க. இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதாவது அவர் ஐயா என்ன கேட்கிறாருன்னா, காரல் மார்க்ஸ்ங்கிறவர் சொல்லி இருக்கிறாரு, கடவுள் பிசிக்கலா ஒண்ணும் கிடையாது, அது ஒரு சும்மா கற்பனை, நம்மளா பண்ணிக்கிட்ட கற்பனை தானே தவிர கடவுள் ஒண்ணு கிடையாது, மனிதனா உண்டாக்கிட்ட கற்பனை தான் கடவுள் அப்படின்னு காரல் மார்க்ஸ் சொன்னதாக ஒரு தியரி ஐயா எடுத்து வச்சாங்க. அதுக்கு சான்றாக அவரே ஒண்ணு சொல்லிக்கிட்டாரு, கடவுள் நெசமா இருந்திருந்தா அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சாங்க, அப்ப ஏன் கடவுள் தண்டிக்காம விட்டாரு? காப்பாற்ற வேண்டியதானே, இல்லாதனாலதான் விட்டுட்டாரு அவரு. அதே மாதிரி புத்தர் சிலையை ஆப்கான்ல இடிச்சாங்க, அவர் புத்தர் காப்பாற்ற வேண்டியதான, அப்ப அயோத்தியில பள்ளிவாசல் இடிக்கும் போது காப்பாற்ற வரல. இதுல ஆப்கானிஸ்தான்ல புத்தரை உடைக்கும் போது காப்பாற்ற வரல, கடவுள் வரல. அதனால அது ஏன் வரல, எப்ப வருவாரு? அதான் அவருடைய கேள்வி. முதல்ல காரல் மார்க்ஸ் இருக்காருல்ல, அவர் கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அது கற்பனைன்றாரு. அதுக்கு என்ன ஆதாரத்தை அவர் முன் வச்சு அவர் சொன்னார்னு கேட்டா, அடிப்படையா இருந்தது அந்த பரிணாம வளர்ச்சிங்கிற ஒரு தியரி. அவர் எந்த தியரியினால கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தாருன்னு கேட்டா, மனிதன் படைக்கப்பட்டவன் இல்லை, அவன் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில அப்படியே ஒண்ணா மாறிக்கிட்ட கடைசியா குரங்கா இருந்தது, குரங்கிலிருந்து மனிதன் நினைச்சுட்டான் வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி டார்வின் சொன்னார். அப்ப கடவுள் மனுஷன் படைக்கப்பட்டான்னு சொன்னா படைச்சவன் யாருன்னு கொஸ்டின் வந்துடும். படைக்கப்படவே இல்லைன்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிவிடலாம். அவர் இந்த மனிதன் படைக்கப்பட்டவனே இல்ல, பரிணாம வளர்ச்சியில தானா உருவானவன் சொன்னதுனால அவர் இந்த கடவுள் இல்லைங்கிற கொள்கையை அடிச்சு சொன்னார். ஆனா இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்போதைய ஒரு 3 மாசத்துக்கு முந்தின கண்டுபிடிப்புல டார்வின் தியரியை உலகம் பொய்யாக்கிடுச்சு. சந்தேகத்திற்கு இடமில்லாத பொய் என்று இன்றைக்கு இந்த ஜீனோம் பத்தி ஆராய்ச்சி பண்ண பார்த்தீங்களா, ஜீனோம்னு சொல்லி மனிதனுடைய அந்த உயிரணு மரபணுக்களை ஆய்வு பண்ணி அது எவ்வாறு அடுக்கி வைக்கப்பட்டிருக்குங்கிற டெஸ்ட் பண்ணிட்டு அவன் சொல்றான், எல்லா மனிதர்களுமே ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். டார்வினுடைய தத்துவப்படி எல்லாருக்குமே ஒரு தாய் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் குரங்குகள் எப்படி மாறுது, நூத்துக்கணக்கான குரங்குகள் இருந்து அப்படி மனுஷன் பறந்துகிட்டே வர்றான். நூத்துக்கணக்கான குரங்குகள் மனுஷனா மாறின பிறகு அதுல இருந்து நூத்துக்கணக்கான முன்னோர்கள் அவனுடைய தத்துவப்படி வரும். இவன் என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்ணி ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு தான் இது பிறந்திருக்கிறாங்க என்பதை இன்றைக்கு இந்த ஜீனோம் ஆராய்ச்சி, நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த இந்தியா டுடேல முழுமையா இந்த ஆய்வை எழுதியிருக்கிறான். தமிழ்ல வந்த இந்தியா டுடே நீங்க பாத்துக்கலாம். அதுல இந்த டார்வின் தத்துவம் 100% பொய்ங்கிறத, குரங்குல இருந்தெல்லாம் மனுஷன் வரல அப்படிங்கறத சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இப்ப ப்ரூவ் பண்ண பிறகு காரல் மார்க்ஸ் தத்துவம் அடிபட்டு போயிடுச்சு. அது போக அன்னைக்கே காரல் மார்க்ஸ் கேட்டாங்க, அவங்க அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடியவர்கள்ட்ட, குரங்குல இருந்து மனுஷன் வர்றான்னு சொன்னா இப்ப ஏன் வர காணாம்? இப்ப வந்துட்டு இருக்க வேண்டியதானே? எத்தனை வருஷங்களை கடந்த குரங்குகளுடைய தலைமுறை இருக்கத்தானே செய்யும். நேத்து அந்த ஊர்ல ஒரு குரங்கு மனுஷனாகி விட்டது, இதோ முந்தா நாள் இந்த ஊர்ல தஞ்சாவூர்ல இருந்த ஒரு குரங்கு, அப்படி ஒண்ணு செய்தியை காணாம அதை முடிச்சு வச்சவன் யாரு?
இனிமேல் குரங்கு மனுஷன் ஆகக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சவன் யாரு? அட குரங்கு தான் மனுஷனை மாறல, ஒரு கழுதை குதிரையா மாதிரி நாங்க பார்க்கல, ஒரு முயல் கழுதையா மாதிரி நாங்க பார்க்கல, ஒரு மீன் பூனையா மாதிரி நாங்க பார்க்கல, கேட்கல, உலகத்துல எங்கேயுமே செய்தி வரல. அப்ப பரிணாம வளர்ச்சிங்கிறது தான் அவர் சொன்னபடி ஒரு கற்பனை. கடவுளுங்கிறது ஒரு கற்பனை இல்ல. இந்த மைக்கை பார்த்துட்டு இதை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்னு நம்புனா அதுக்கு பேர் கற்பனை இல்ல. ஒரு அடிப்படை இல்லாம உலர்னா அதுக்கு பேர் தான் கற்பனை. டார்வின் தியரி தான் கற்பனைங்கிறது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இன்றைய நவீன உலகம் நிரூபிச்சிருச்சு. அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். அவர் என்ன முக்கியமா கேட்கிறாருன்னு கேட்டா, அதாவது கடவுள் இருந்தா பள்ளிவாசலை இடிக்கும் போது ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தார்? கடவுள் இருந்தா புத்தர் சிலையை தகர்க்கும் போது அந்த புத்தர் ஏன் ஒண்ணும் பண்ணல? இது அவருடைய கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்திலே வட்டத்திலிருந்து மட்டும் சொல்வதாக இருந்தால் அதுல தான் சொல்ல முடியும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தவறுகளுக்காக இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இஸ்லாம் சொல்லுது. நீங்க பள்ளிவாசலை இடிச்சதை பத்தி கேட்கறீங்க. கொலை செய்யறான், அப்பவும் ஒண்ணு தண்டிக்கப்படல, நல்லா தான் இருக்கிறான். கொள்ளை அடிக்கிறான், அவன் நல்லா தான் இருக்கிறான். விபச்சார விடுதி நடத்துறான், நல்லா தான் இருக்கிறான். சாராயத்துல கலப்படம் பண்ணி 500 பேரை காலி பண்றான், அவன் நல்லா தான் இருக்கிறான். அவர்களை எல்லாம் கூட கடவுள் தண்டிக்கல. பள்ளிவாசல் இடிச்சவர்கள் மட்டுமில்ல, அதை விட பெரிய 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 தப்பு செய்யறவர்களை எல்லாம் இந்த உலகத்துல பாக்குறீங்க, யாரையுமே கடவுள் தண்டிக்கல. இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது பரீட்சை யுகம். உனக்கு தரப்பட்டிருக்கிற 60 வயசு, 65 வயசு, 50 வயசு வாழ்க்கை பரீட்சை எழுதக்கூடிய களம். பரீட்சையில தப்பு பண்ணுனா வாத்தியார் திருத்த மாட்டார். உன்னைய பரீட்சையில தப்பு பண்றீங்க, ஏன்டா தப்பா கேட்பாரா? பக்கத்துல வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார தவிர, அட இது தப்புடா மாத்தி எழுதுறான்னா அவர் வேலை போயிடும், திருத்த மாட்டார். அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா, இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யி, இதை செய்யாதுன்னு சொல்லிவிட்டு, ஒழுங்கா நடந்தா உனக்கு அங்க பரிசு தருவேன், ஒழுங்கா நடக்கலன்னா அங்க உனக்கு தண்டனை தருவேன். இந்த உலகத்துல உன்னை அதுக்காக வேண்டி கஷ்டப்படுத்திட மாட்டேன் இப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் தண்டிக்கப்படல. இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. எந்த தப்புக்கும் தண்டனை வாங்கலங்கிறேன். இன்னும் சொல்ல போனா கெட்டவன் தானங்க நல்லா இருக்கிறான். நீங்க நேர்மையா நடந்து பாருங்க, இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்க முடியாது. கவலை தான் படணும், கஷ்டம் தான் படணும். நீங்க கலப்படம் பண்ணி, ஊழல் பண்ணி, லஞ்சம் வாங்கி, ஏமாத்தி, பிராடு பண்ணி, கொள்ளையடிச்சா. வெங்கட்ராமன் என்னது பவராப்பா? எப்பா பவர் எது ஓவரா? என் பேர் வெங்கட்ராமன், பெரிய தோட்டம். உங்க இஸ்லாம் மதத்துல பெண்கள் வீட்டார்கிட்ட ஆண்கள் வீட்டார்கிட்ட வரதட்சணை வாங்கணும்னு ஒரு சட்டம் இருக்குதா, அல்லது இந்த சமூகத்தார்களை ஏற்படுத்திக்கிட்ட வழிமுறையா அப்படிங்களா? அதாவது பெண்கள்கிட்ட இருந்து ஆண்கள் வரதட்சணை வாங்கணும் அப்படின்னு உங்க மார்க்கத்துல சட்டம் இருக்குதா, அல்லது உங்க சமுதாயம் ஏற்படுத்தி கொண்ட முறையான்னு கேட்கிறாரு. இது இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நல்லா உரைக்கிற மாதிரி ஒரு கேள்வி இது. ஏன்னு கேட்ட திருந்தணும். எப்படிப்பட்ட கேள்விகள் மக்கள் பார்க்கிறாங்க உங்களை, உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எப்படி உன்னிப்பா கவனிக்கப்படுது, அதனால இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு எப்படி காரணமா இருக்கிறீங்கன்னு விளங்கிக்கிறங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆத்துன் நிசா சதுகாத்துகின்னு நிகழலாம், குர்ஆனுடைய கட்டளை. நீங்கள் மனம் முடிக்கும் பொழுது உங்கள் மனைவியருக்கு திருமண கொடையை மனம் அளித்து விடுங்கள், கண்டிப்பா கொடுத்து விடுங்கள். இது குர்ஆனுடைய கட்டளை. கல்யாணம் பண்றதா இருந்தா ஆம்பளை தான் பொம்பளைக்கு கொடுக்கணும். ஏன்னு கேட்டா கல்யாணத்துக்கு பிறகு பாதிப்பு பெண்ணுக்கு தான். நாளைக்கு விவாகரத்து பண்ணிட்டா கூட அவ தன்னுடைய காலில் நிக்கணும், எவன் தயவும் இல்லாம வாழணும். அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்கி கொள்ற உரிமை அவங்களுக்கு இருக்குது, கொடுக்கிற கடமை ஆம்பளைக்கு இருக்குது. நீங்க சவுதி அரேபியாவுக்குலாம் போனீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா, கல்யாணம் பண்றதா இருந்தா 5 லட்சம் ரியால் ஒரு ஆம்பளைட்ட இருக்கணும். 5 லட்சம் ரியால் எவ்வளவு? ஒரு ரியால் எவ்வளவு? இப்ப 11 ரூபாய். 55 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரியால் எவ்வளவு? இந்திய ரூபாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 55 லட்சம் ரூபாய் எண்ணி வச்சு கொடுத்தா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அது அவ பேர்ல, தன்னுடைய பேர்ல பத்திரமா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிடுவா. 55 லட்சம் ரூபாயை கொண்டு இவன் என்ன போடான்னு தொடர்ந்து விவாகரத்து பண்ணான்னு வைங்க, இவன் தெருவில் நிக்க தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு தன்னிறை பெற்றவளாக வாழ்வான். இன்றைக்கு நீங்க சவுதியில் அதை பார்க்கலாம். எத்தனை இளைஞர்கள் நம்ம நாட்டில் வீட்டுக்கு வீடு பெண் குமர்கள் தேங்கி கிடக்குது. அந்த நாட்டில் ஆண் குமர்கள் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வீடு இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணல? வசதி இல்லைங்கிறான், மகரு கொடுக்க வசதி இல்லைங்கிறான்.
அப்ப நம்ம எப்படி பொம்பளைய வச்சுக்கிட்டு வசதி இல்லைங்கிறோமோ அவன் ஆம்பளை பிள்ளையில வச்சுட்டு வசதி இல்லைங்கிறான். கவர்மெண்ட்ல மானியம் கொடுத்து அவர்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறான். இந்தாடா 55 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுல மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான சமூக அமைப்புக்கு சொந்தக்கார முஸ்லிம்கள் உலகத்துல எந்த நாட்டு முஸ்லிம்களும் வரதட்சணை வாங்கலையாம வச்சுக்கிறங்க. இந்த நாட்டுல மட்டும்தான் வாங்குறாங்க. அரபு நாட்டுல எங்கேயும் கிடையாது. அமெரிக்காவுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, டவுரி வாங்க மாட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, டவுரி வாங்க மாட்டாங்க. இந்தோனேசியாவுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, டவுரி வாங்க மாட்டாங்க. ரஷ்யாவுல கூட முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, டவுரி வாங்க மாட்டாங்க. இப்படி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மட்டும்தான் பெண் வீட்டார்ட்ட வந்து வரதட்சணை வாங்குறாங்க. மற்றவங்களோட கூடவே வாங்குறாங்க, போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. நகை, நட்டு, பணம், காரு, பங்களான்னு சொல்லி பலவிதமான வரதட்சணைகளை வாங்குறாங்க. இது பாவம், குற்றம், கொடுமை. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, எங்க ஜமாத்து தலைமைகளும் சேர்ந்து உடந்தையா இருக்கிற கொடுமை. அதனாலதான் எனக்கு தெரியுது, இந்த வரதட்சணை வாங்கி கொடுக்கிறது ஊருக்கு தெரியாம நடக்காது. எல்லா பிரமுகர்களும் உட்கார்ந்து கொண்டு அதை வாங்கி கொடுக்கறாங்க, சட்டப்பூர்வம் அங்கீகரிக்கிறாங்க. இந்திய சட்டப்படி கூட அது குற்றம். இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறாங்க. நாங்கள் அதை எதிர்த்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு இந்த 20 வருட காலத்துல 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வரதட்சணை வாங்காமல் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் நடத்தி இருக்கிற காட்சியை நாங்க கண் கூட பார்த்திருக்கிறோம். இதே கோயம்புத்தூர்ல கூட 30க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நானே வந்திருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்நாள்ல வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு போகவே மாட்டேன். யாரெல்லாம் எங்க கொள்கையில் இருக்கிறாங்களோ அவங்களும் போக மாட்டாங்க. சொந்த குடும்பத்துல வரதட்சணை வாங்கினாலும் அந்த கல்யாணத்துக்கு நாங்க போக மாட்டோம். தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டோம், அண்ணன் கல்யாணத்துக்கு போக மாட்டோம். வரதட்சணை வாங்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நாங்க கலந்துக்குருவோம். அந்த அளவுக்கு புறக்கணிச்சு இன்றைக்கு அதை மாத்தி இருக்கிறோம். முழுசாக மாறும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேர் மாறுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. இந்த கேள்வி கேட்ட ஆட்களுக்கு ரொம்ப நன்றி நான் செலுத்துறேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. 21 21 போதும் அப்படின்னு. என் பேர் நல்லம்மாங்க. முஸ்லீம்கள் வாழுகிறது மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்குங்களா? எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும்? அதாவது அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, முஸ்லீமாக வாழ்ந்தால் தான் சொர்க்கம் கிடைக்குமா, எப்படி வாழ்ந்தாலும் சொர்க்கம் கிடைக்குமா கேட்கிறாங்க. இதுல வந்து நம்ம இஸ்லாமிய வட்டத்திலிருந்து தான் நம்ம சொல்ல முடியும். ஒளிச்சி மரத்தில் அது சொல்ல முடியாது. இஸ்லாமிய வட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஒருவன் சொர்க்கத்தை அடைகிறதா இருந்தா ஒரு கடவுளை தான் நம்பணும். கடவுளை வீக்காக்குனீங்கன்னா கடவுள் சொர்க்கம் தர மாட்டார். கடவுளை பலவீனப்படுத்தக்கூடாது. கடவுளுக்கு கொடுக்கிற அந்தஸ்தை, தகுதிய, மரியாதைய, பிரார்த்தனைய, வழிபாட, காணிக்கைய எந்த ஒன்றையுமே வேற யாருக்காவது நீங்க கொடுத்தீர்களே ஆனால் அவர்கள் வந்து என்னுடைய பகைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் கடவுள். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர் என்று ஒருத்தர் ஆயிட்டார்னு சொன்னா அவர் கடவுள் பரிசு கொடுக்க மாட்டார். சொர்க்கத்துல மறுமைன்னு யார் நம்புறாரோ, மறு உலக வாழ்க்கை இருக்கு நம்புறாரோ, அங்க ஒரு விசாரணை இருக்கு நம்புறாரோ, அவர் வந்து ஒரு கடவுளை நம்புனாதான் அந்த ஒரு கடவுள் தான் விசாரிக்க போறாரு, அவர்கிட்ட பரிசு கிடைக்கும். இஸ்லாம் இதை தெளிவா சொல்லுது. நீங்க கடவுள் நம்பிக்கையில காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதை ஒண்ணு மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேற வேற பாவங்களையாவது மன்னிச்சிருவேன், கடவுள் விஷயத்துல நான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்க என் இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வச்சா நான் பொறுத்துக்கிற மாட்டேன். ஒரு கல்லூரி முதல்வருடைய இடத்துல பீனை கொண்டு உட்கார வச்சா ஒத்துக்குருவாரா? ஒரு வாத்தியாருடைய இடத்துல ஒரு மாணவனை கொண்டு இந்த சீட்ல உட்கார வச்சா ஒத்துக்குருவாரா? கடவுளுடைய இடத்துல கொண்டு நீங்க யாரையெல்லாம் வச்சா நான் ஒத்துக்குருவேனா? எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கடவுள் எடுத்துக்கொள்வார் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அந்த ஒரு கடவுள் நம்பிக்கையில காம்ப்ரமைஸ் பண்ணல என்று சொன்னா எல்லா நன்மைகளுக்கும் பரிசு உண்டு. ஒரு கடவுள் நம்பிக்கையில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா எந்த நன்மைக்கும் பரிசு தர மாட்டேன் என்று கடவுள் சொல்வதாக எங்க மார்க்கத்துடைய கொள்கையில் இருக்குது. 22 என் பேர் சீனிவாசன். கடவுளால் எல்லா மொழியும் படைக்கப்பட்டது, எந்த மொழிக்கும் ஒரு சிறப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது குர்ஆன் அரபில் ஓதுனா மட்டுமே நன்மை இருக்குன்னு சொல்றீங்களா? அது எப்படி? அதாவது எல்லா பொருளுமே உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்டது. எந்த பொருளுக்குமே படைப்பின் அடிப்படையில் சிறப்பு கிடையாது. குர்ஆனை மட்டும் ஓதுன அரபுல ஓதுறதுனால
நன்மை இருக்குன்னு சொல்றீங்களே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார் கேள்வி. முதல்ல விளங்கிக்கிறணும், குர்ஆன் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அது முகமது நபியுடைய வார்த்தை இல்லை. எங்க நம்பிக்கை பிரகாரம் மற்றவர்கள் முகமது நபி குர்ஆனை எழுதினான்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய நிலையில இருந்து கொண்டு சொல்லுவாங்க. முஸ்லிம்களாகிய எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் குர்ஆனை முகமது நபி எழுதல, அவருக்கும் குர்ஆனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. குர்ஆன் என்பது கடவுளிடமிருந்து அவருக்கு தூதர்கள், வானவர்கள் என்ற தேவ தூதர்கள் மூலமாக வந்த செய்திகள். கடவுள்கிட்ட வந்தது அவர் மக்களுக்கு சொன்னார். அதனாலதான் கடவுளுடைய தூதர் நாங்க நம்புறோம். அப்ப குர்ஆன் என்பது கடவுளுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினால் கடவுள் வார்த்தையவே நம்ம திருப்பி சொல்லும் பொழுது கடவுள் சந்தோஷப்பட்டு ஒரு பரிசு தருவாரு, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி அரபில தான் ஓதணும் கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தமிழ்ல கூட குர்ஆன் மொழிபெயர்ப்பு வந்துச்சு படிக்கலாம். அரபியில ஒருத்தர் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைய அது எந்த மாதிரி வழங்கப்பட்டதோ அந்த மாதிரி படிப்பாரையானால் அதற்காக வேண்டி கடவுள் ஒரு பரிசு தருவார். கடவுள் வார்த்தை என்ற அடிப்படையில் தான் அதுக்கு பரிசையை தவிர முகமது நபி இந்த குர்ஆனை தவிர எவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கிறாரு, அதுகளை எல்லாம் படிக்கிறதுனால பரிசு கிடையாது. வாழ்க்கையில கடைபிடிச்சா தான் பரிசு உண்டு. குர்ஆனுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாங்கள் நம்புறதுனால அதுக்கு அப்படி ஒரு நன்மை இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி நம்புனீங்க யாராவது கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். அதுக்கு தர்க்க ரீதியான ஆதாரங்கள் இருக்குது. 23 நீங்க உண்மையா தான் இருக்கீங்க. என்னுடைய பெயர் தண்டபாணி. ஒவ்வொரு மத குருக்களிடமும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் ஆண்டவனை பார்த்தது உண்டா? சுவாமி விவேகானந்தர் பரமசிவனை கேட்டாரு, நீங்கள் ஆண்டவனை பார்த்திருக்கிறீர்களா? சுவாமிஜி சொன்னார் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. இதே மாதிரி உங்களை போல ஒரு முகமதிய குரு ஒருத்தர் கேட்டேன், எனக்கு இஸ்லாத்தை உணர வைக்க முடியுமா? உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை எனக்கு போதிக்க முடியுமா கேட்டேன் ஒருத்தர். அவர் சொன்னார், 40 நாள் உண்மையாகவே நீ நான் சொல்லக்கூடிய அந்த வேத சொற்களை சொல்லுவையானால் உண்மையாகவே நீ ஆண்டவனை உணர முடியும். உணர்ந்தீங்க, 40 நாள் உண்மையாகவே உணர்ந்தேன். அந்த அனுபவத்தை இவங்க வெளியில சொல்லக்கூடாது. ஆனா உண்மையிலே 40 நாள் அந்த கலிமாவுடைய அந்த தேவ சொல்லும் போது அந்த தேவனுடைய உண்மையான அந்த அருளையும் அந்த ஒரு அனுபவத்தையும் வாழ்க்கையில் அனுபவிச்சவன். கொஞ்சம் முன்னாடி வார்த்தை வழங்கல, கொஞ்சம் முன்னாடி மைக்க. இங்க எனக்கு ஒரு சிறு சந்தேகம் என்னங்கன்னா, இந்த 5 நேர தொழுகையும் இந்த ரம்ஜான் இந்த மாதத்திய தொழுகையினுடைய தாற்பயம் என்ன? இந்த ரம்ஜான் 5 நேர தொழுகையினுடைய உண்மை என்ன? ரம்ஜான் மாதத்தினுடைய தாற்பயம் என்ன? இதை பற்றி தாங்கள் எனக்கு விளக்க வேண்டும். இந்த தொழுகை நோன்பு இதான் கேள்வி இல்லையா? அதுக்கு முந்தி வேற என்ன அது கேள்வி இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ளதுதான் 40 நாள்ல உணர்ந்து கொண்டதுதான் முக்கியம். சரி, அதையும் சேர்த்து அப்படியே எது 40 நாள்ல அந்த மந்திரத்தை சொன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும்னு சொன்னாரு. அதை சொன்னதுனால நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, ஒரு மௌலவி சொன்னாரோ? ஆமா. சரி, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் கடவுளை யாரும் பார்த்தது கிடையாதுங்க. மற்ற மார்க்கங்கள் அவர் பார்த்தார் இவர் பார்த்தார் அது நம்புவாங்க, அவங்களுடைய நம்பிக்கை அது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்தில் எந்த மனிதனும் கடவுளை பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகமாகிய நான் உள்பட, நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நான் கூட கடவுளை பார்த்தது கிடையாது. கடவுளுடைய தூதர் மூலமாகத்தான் எனக்கே தூது வருது, செய்தி வருது. நான் கடவுளை பார்த்தது இல்லை. கடவுளிடத்தில் உரையாடி இருக்கிறேனே தவிர அவனை எப்படி என்னால் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் மற்ற ஆன்மீகவாதிகள் எல்லாம் பார்த்தேன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. நபிகள் நாயகம் பார்த்தேன்லாம் சொல்லல. அதனால யாரும் பார்க்க முடியாதுன்னு வேற சொன்னாங்க. கடவுளை மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரையும் கடவுள் நிறுத்தி விசாரிப்பார, அன்றைக்குத்தான் நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருவரும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி நாங்க நம்பணும். அதனால இந்த 40 நாள்ல எனக்கு மந்திரத்தை சொன்னா கடவுள் அப்படி உணர்ந்து கொள்ளலாம்னு ஒரு மௌலவி சொன்னார்னு சொன்னா உங்களை அவர் ஏமாத்தி இருக்கிறார். அப்படியான ஒரு மந்திரத்தை குர்ஆன்லயும் எங்களுக்கு இல்ல, நபிகள் நாயகமும் சொல்லி தரல. அப்படியான ஒரு மந்திரம் எங்க மார்க்கத்தில் இல்ல. புரிய முடியுங்கிறாரோ? புரியறதுக்கு மந்திரம் இல்ல.
புரிகிறதுக்கு மந்திரம் கிடையாது. சரி, அப்ப இந்த 5 நேர தொழுகை, ரம்ஜான் மாசம் நோன்பு, இதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதுதான் 5 நேர தொழுகையுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது பள்ளிவாசல்ல, கோவில்ல, சர்ச்சில் அந்த கடவுள் வழிபாட்டு நினைக்கிற இடத்துல ஒழுங்கா இருக்கிறான். அதை விட்டு வெளியே வந்த உடனே அவன் மனோ இச்சை எப்படி நடக்க ஆரம்பிச்சுக்கிறான். நீங்க ஒரு கோவில்ல போய் நிற்கும் போது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தி கோவிலை விட்டு வெளியே வந்தா உங்கள்ட்ட இருக்காது. ஒரு பள்ளிவாசல்ல இருக்கும்போது ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய பக்தி பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்தா அவனுக்கு இருக்காது. அப்ப மனிதர்கள் அந்த வழிபாட்டு தலத்தை விட்டு வெளியே வந்த உடனேயே கடவுளை மறந்துடுறான். கோயில்ல கும்பிட்டு புட்டு, பள்ளிவாசல்ல தொழுது புட்டு, சர்ச்சில் வழிபாடு நடத்திட்டு தொழில கலப்படம் பண்றான். பாக்குறீங்கல்ல, கடவுளை வழிபட்டு விட்டான். கடவுள் கலப்படம் பண்றதை விரும்ப மாட்டார்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் இங்க தொழுகிறான், அங்க கலப்படம் பண்றான். இங்க கும்பிடுறான், அங்க போய் கலப்படம் பண்றான். இந்த காட்சியை பாக்குறீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ ஒவ்வொரு அடிக்கடி கடவுளை மறக்கிற, பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தவன மறக்கிற, காசை பார்த்தவன மறக்கிற, உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்தவன மறக்கிற, பதவியை பார்த்தவன மறக்கிற, புகழை பார்த்தவன மறக்கிற, செல்வாக்க பார்த்தவன மறக்கிற, பொம்பளையை பார்த்தவன மறக்கிற, போதைப் பொருளை பார்த்தவன மறக்கிற. இப்படி ஒண்ணையா பார்க்க பார்க்க நீ கடவுளை மறந்துடுற. அதனால அடிக்கடி நீ கடவுளை வழிபட்டு சார்ஜ் ஏத்திக்க. தொழுகையுடைய தாற்பயம் அதான். ஒரு நாளைக்கு 5 டைம் வரும் பொழுது காலையில தொழுதுட்டு போவான். அந்த தொழுது ஏத்தின சார்ஜ் இருக்குல்ல, அது கொஞ்ச நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். ரீசார்ஜபிள் பேட்டரியில சார்ஜ் ஏத்துனீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யும். அப்புறம் கொஞ்சமா சார்ஜ் குறைஞ்சிரும். மத்தியானம் ஆனவன பெரிய தப்பு செய்ய போவான். இன்னொரு வாடா பள்ளிவாசலுக்கு, இன்னும் கொஞ்சம் கடவுள் நினைச்சுக்கடா, கொஞ்சம் சார்ஜ் ஏத்திக்கடா. அப்போ அதுல இருந்து மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனுடைய கொடுக்கல் வாங்கல் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும். அப்புறம் மறந்துடுவான். நீங்க வாரத்துல ஒரு நாள்லாம் போதும்னு நினைச்சா தப்பு. ஏன்னா இந்த கெடுக்கிற உலகத்துல ஒரு மனிதனுக்கு 5 டைம்ஸ் பத்த மாட்டேங்குது. அடிக்கடி சார்ஜ் ஏத்திக்கிறது, சீக்கிரம் இறங்கிறது சார்ஜ். அதனால மனிதன் போய் என்ன செய்யறான், மத்தியானம் ஏத்திட்டு வந்தான்னா சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான். கடவுள் நினைச்சிட்டு வந்துட்டான்ல, அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். மறுபடி குழம்ப ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் போ. இப்படி ஒரு நாளைக்கு 5 தடவை போயிட்டு கடவுள் நினைச்சிட்டு வரும் பொழுது அவன் கடவுள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பெரிய அளவுல இல்லாட்டாலும் இந்த சின்ன தப்புகளை செய்வான தவிர பாரதூரமானது விடுபட்டுக்குவான். கடவுள்கிட்ட போகணுமே, கடவுள் பதில் சொல்லணுமே, கடவுள் கேட்பாரு, அந்த கடவுள் அச்சம் உள்ளத்துல பதிய வச்சுக்கிறான். இப்படி மனிதன் அடிக்கடி கடவுள் நினைப்புல இருந்துகிட்டே இருந்தால் உலகத்துல தப்பு செய்ய மாட்டான். அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதுதான் தொழுகை என்பது. இத நானா சொல்லல, இந்த தாத்பரியத்தை குர்ஆன் சொல்லுது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது தீமையான மானக்கேடான காரியங்களிலிருந்து ஒருவனை தடுக்கும். 5 தடவை போயிட்டு வரும் பொழுது மானக்கேடான காரியங்கள்ல ஈடுபட யோசிப்பான். நம்ம எந்த கடவுளுக்கு பயந்து போய் தொழுகிறானோ அந்த கடவுளுக்கு பயந்து கலப்படம் பண்ணாம இருப்பான். அந்த கடவுளுக்கு பயந்து அளவு நிர்வையில மோசடி செய்யாம இருப்பான், பித்தலாட்டம் பண்ணாம இருப்பான். இதுக்கு தான் தொழுகை. நோன்புங்கிறது என்ன, அது இன்னொரு விதமான சார்ஜ். அது என்ன சார்ஜ்? எல்லாம் சொல்லுவான், உருஜான் வயிறு இல்லாட்டி உலகத்துல ஏது கலாட்டான்னு சொல்றான். கலாட்டாவுக்கு அப்புறம் எது காரணம்? இந்த உருஜான் வயிறு, அந்த வயிற்றினுடைய பசி தான் எல்லாத்துக்குமே காரணம். எந்த அளவுக்கு காரணம்னா, ஒருத்தனுக்கு சோறு கிடைக்கலன்றவன உலகத்தையே அழிக்குவேங்கிறான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திருவேங்கிறான். ஒருத்தனுக்கு கோபம் வருது, தனி ஒரு ஆளுக்கு சோறு இல்லைன்னா உலகத்தை அழிச்சு போடுவேங்கிறான். 3 பேர் சாவரை பத்தி அவனுக்கு கவலை இல்ல, ஒரு ஆளுக்கு சோறு கிடைக்கல இல்ல, அதுக்காக அப்படியே அழிப்பேன் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த உணவு மேற்று பாருங்க, இதுல ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்த பயிற்சி எடுக்கணும். இந்த சோத்து விஷயத்துல, நாக்கு விஷயத்துல கட்டுப்பாட பயிற்சி எடுத்தான்னு சொன்னா அவன் சிலிப்பாவதுல இருந்து நிறைய தப்பிச்சுக்கிற முடியும். நோன்புங்கிறது என்ன? வீட்டுல சோறு இருக்கும், தண்ணி இருக்கும், தண்ணியில சாதாரண தண்ணி, வேற தண்ணி இல்ல, தண்ணி இருக்கும், வகை வகையான பதார்த்தங்கள் இருக்கும். நோன்பு என்ற காரணத்துக்காக வேண்டி ஆசை இருந்து திங்க மாட்டான். நாங்க நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல எல்லாமே இருக்கும், தொடமாட்டோம். வீட்டுல தண்ணி இருக்கும், தொடமாட்டோம். வகை வகையா மூக்கு வாசம் தொலைக்கும், எண்ணி கூட பார்க்க மாட்டோம். முதல் நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், 2வது நாளைக்கு அது கொஞ்சம் கட்டுப்பாடு வரும், 3வது நாளைக்கு அது ரொம்ப அற்ப சாதாரணமா போயிடும்.
அப்ப இந்த சோத்துக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்னு வர்றானே அந்த நிலையில மனுஷன் தப்பிச்சுக்கிறான். இந்த பயிற்சிய சோறு மட்டும் இல்ல வாழ்க்கை, சாப்பாடு மட்டும் இல்ல வாழ்க்கை, அந்த உணர்வை அடக்குறதும் வாழ்க்கை, அதை கட்டுப்படுத்துறதும் வாழ்க்கை. நாளை கடவுள் ஒண்ணு உனக்கு தராம போயிருவாரு, அதுக்காக வேண்டி போய் திருடிப்படாத, அதுக்காக வேண்டி போய் கொள்ளடிச்சுட்டு வந்துடாத. அது எப்ப முடியும்? கட்டுப்படுத்தி போனா முடியும். என்ன ஒரு நாளைக்கு சாப்பிட என்ன இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவோமே, இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான்னா திருடுவானா? மோசடி செய்வான? சோத்து தான் மட்டும் பண்றான். திருடுறவன் 90% பேர் சோத்து தான் திருடுறான். பெரிய பெரிய திருடுறவன் எல்லாம் மாட்ட மாட்டேங்கிறான். பதவியில் உட்கார்ந்து திருடுறான், அவன் மாட்ட மாட்டேங்கிறான். திருடுறவன் யாருன்னா 1,600 திருடுறான், 1,600 2,000 பிக் பேர் அடிக்கிறானே, இவன் எல்லாம் சோத்துக்கு அடிக்கிறவன் தான். அப்ப இந்த நோன்பு என்பது, ரம்ஜான் நோன்பு என்பது ஒரு மாத காலத்திற்கு எங்களுடைய ஆன்மாவுக்கு எதிராக நாங்கள் போர் செய்கிறோம். ஆன்மாவுக்கு எதிராக, மனோ இச்சைக்கு எதிராக போர் செஞ்சு அது கேட்குது கொடுக்க மாட்டேங்கிறோம். நான் தரும்போது தான் தரும், பேசாம இருக்கிறோம். அதுல கூடங்க ராத்திரில இருந்து வைங்களேன், அதுல போராட்டம் கிடையாது. ராத்திரி நீங்க சாப்பிட்டுட்டாங்க டயத்தை தான் நாங்க மாத்துறோங்க. இரவு நேரத்தில் நீங்க படுத்துறீங்களா, இடையில எத்தனை எந்திரிச்சு சாப்பிடுவீங்க? யாரும் சாப்பிடுறது இல்ல. தூங்கிட்டு எழுநாள் ஒண்ணும் கிடையாதான். அதுதான் டயத்தை மாத்துறான் இறைவன். பகல்ல இரு, பகல்ல தான் நீ முடிச்சுக்கிட்டு இருப்ப. முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் உன்னை தப்பு செய்ய தூண்டும். முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் திங்கிற ஆசை உனக்கு மேல இருந்த மேலோங்கும். அதை கட்டுப்படுத்து. இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மை மனுஷனுக்கு கிடைக்கும். அவ்வளவு வேணாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேரு சுகர், பயங்கரமான சுகர், டாக்டர் தொடாதுன்றான் சீனிய, அல்வாவுக்கு சீனியை தொட்டு திம்பான். கட்டுப்படுத்த முடியல அவனால. அல்வாவே இனிப்பானது தானங்க, அல்வாவை சீனியில முக்கிட்டு திம்பான். அப்படி அந்த மனோ இச்சைக்கு அப்படி அடிமையான போனவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். குலஸ்டால் திங்காதன்றான். அது எப்படி திங்காம இந்த நாக்குக்கு அப்படி தீனி போடுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ நோன்பு வச்சு ட்ரைனிங் எடுத்து பாரு, ஒரு மாசத்துக்கு ஒண்ணுமே தரமாட்டேன்னு செஞ்சு பாரு, கொடுக்கறத வாங்கிக்கிறோம். கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மனோ இச்சைக்கு ஒண்ணும் கிடையாது. 12 மணி நேரத்துக்கு பச்சை தண்ணி கிடையாது போ அப்படின்னு அடக்கி கட்டி போட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் ஏன் சக்கரை வியாதி வருது, அப்புறம் ஏன் குலஸ்டால் வருது? ஒண்ணுமே வராது. வந்தா கூட டாக்டர் கட்டுப்படுத்த சொன்னா அதை கட்டுப்படுத்த முடியும், வெல்ல முடியும். இது ஒரு பெரிய பயிற்சி, எல்லாரும் எடுக்க வேண்டிய பயிற்சி. எல்லாரும் எடுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த பயிற்சி பெறதுனால உடல் ஆரோக்கியம், காலமெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு குடலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்க, மனசுக்கு ஒரு கட்டுப்பாடு லகான போடுங்க, நம்ம மன இச்சி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. அப்படி ஒரு ஆத்மீக ஒரு பயிற்சி தான் நோன்பு. உங்க இளைஞர் அணியில இல்ல பெரியவங்களோ சரி யாரா இருந்தாலும், எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெட்ராஸ் நடந்ததை வச்சு நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு பர்மா பஜார் உள்ள போயிருக்கும் போது உங்களுடைய இனத்தாளுங்களை வந்து ஒரு கொள்ளடியை தான் பாக்குறாங்களே தவிர்த்து ஒரு நியாயமான முறையில ஒரு வெளியூருக்கு ஜனங்க வந்திருக்கிறாங்களே, இந்த மாதிரி இப்படிதான் இந்த ரேட்டு, இது இந்த ரேட்டு தாங்க, அது கொடுன்னு கேட்டு வாங்கணும். இல்ல நீ இது வச்சுதான் வச்சு பணத்தை கொடுத்து தான் போகணும். ஒரு அராஜகத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து எங்க அக்கா வீட்டுக்கார நானும் போயிருந்தோம். அப்போ ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கும் போது உங்களுடைய இனத்தால இந்த மாதிரி கொள்ளடிக்க பாக்குறாங்க. அப்ப உங்க முகமது நபியை வந்து நீங்க 5 முறை தொழுகணும் சொல்லும் போது அப்ப அந்த டைம்ல வந்து இது ஒரு இதா எடுத்து கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு அழகான கேள்வி, தேவையான கேள்வி. இங்க இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களும் பாடம் கற்க வேண்டிய ஒரு கேள்வி. முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க. அவர் சொன்ன நெசம். பர்மா பஜாருக்கு போனீங்கன்னா எல்லாம் முஸ்லீம் வியாபாரிகள் தான். அவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க, கொள்ளதான் அடிப்பாங்கிறாரு. கரெக்ட் தான். அது அந்த மாதிரியாக ஒரு பெரிய வேலையை பெரும்பாலானவர்கள், சில பேர் பயந்தவர்கள் இருக்கிறாங்க, பெரும்பாலானவங்க அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற மாதிரி ரேட்டு சொல்றது, விலையை கேட்டப்பட்டு இது எவ்வளவுன்னு கேட்டுதான் முடிஞ்சிச்சு, நீங்க உங்களை தொலைச்சிருவான், வாங்காம விட மாட்டான். எவ்வளவுன்னு கேட்டா தப்புங்க. அங்க போய் இது என்ன ரேட்டுன்னு கேட்டீங்கன்னு வைங்க, 100 ரூபாமா, சரி அப்புறம் வர்றேன், எதுக்குடா கேட்ட, வாங்கடா, பொண்ணை 10 ரவுடி வருவான், கேட்டில விலை வாங்கடா. யாரு அவர் சொல்றபடி முஸ்லீம் தான் செய்யறாங்க. இது சொல்றலாம் வெக்கம் இல்ல, இப்படிதான் செய்யறானு. ஆனா ஒரு முஸ்லீம் இப்படி செய்யலாமா? செய்வதற்கு எங்க மார்க் அனுமதிக்கிறது? அனுமதிக்கல. அவர் சொல்றபடி ஒரு தப்பு இருக்கு, 5 வேளை தொழுகிறவன் கிடையாது. அவன் சொன்னார்ல, அந்த பர்மா பஜாரி வியாபாரிக்கிறான அவன் 5 நேரம் பள்ளிவாசலுக்கு தொழுகிறவனா? தொழுகிறவன் கிடையாது. பேருக்கு முஸ்லீமா பிறந்தவன். எங்க சமுதாயத்தில் முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்தவனை தவிர அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வியாபாரத்துல எந்த மாதிரி ஒரு புது நெறிய இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது தெரியுமா? உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு நெறிய இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பொருளை விலைக்கு வாங்குறதா இருந்தா அந்த இடத்தை விட்டு பிரிகின்ற வரை 2 பேருமே வியாபார ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள உரிமை பெற்றிருக்கிறார்கள். நான் உங்க கடைக்கு வர்றேன், இது எவ்வளவுன்னு கேட்கிறேன், 1000 ரூபாங்கிறீங்க, 500 ரூபாய் லிப்சி
நான் இதை வாங்கிக்கிட்டு உங்கள்ட்ட 500 ரூபாயும் தந்துட்டேன், ஆனா இடத்த விட்டு இன்னும் போகல. திடீர்னு மனசுல மாற்றம் வருது, ஆகா அதுக்கு ரூபா வேலை, அந்த ஜாமான் வாங்கணும் மறந்துட்டோமே, இல்லங்க வேணாங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னா நீங்க திருப்பி வாங்கிக்கிறணும். அதெல்லாம் முடிஞ்சு வச்சுக்க கூடாது. இடத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் பார்சல்லாம் கட்டி பண்டெல்லாம் கட்டிட்டா கூட வேணாம் என்று சொல்லக்கூடிய உரிமை வாங்குறவனுக்கு இருக்குது. இவன் கூட தப்பா வித்திருப்பான், சமயத்துல 1000 ரூபாய் பொருள் 500 ரூபான்னு இருப்பான். இல்லங்க தப்பா சொல்லிட்டாங்க, 1000 ரூபாய் தவறா தந்துட்டேன், திருப்பி தந்துடுங்க, அதுக்கும் உரிமை இருக்குது. வியாபார உரிமை எது வரைக்கும் இருக்குதான், இடத்தை காலி பண்ணி அவன் இடத்துக்கு அவன் போகணும், அப்புறமேல திருப்பி கொண்டு வந்தால் வாங்காம இருப்பதோ வாங்குவதோ அவனுடைய இஷ்டத்துல வந்துடும். இடத்தை காலி பண்ணாத வரைக்கும் எந்த பொருளை வாங்கினாலும் வித்தாலும் ரெண்டு தரப்புமே அதை வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு உரிமை பெற்றிருக்கிறார்கள். பில் போட்டாலும் சரி, பில்ல கேன்சல் பண்ண பெரிய விஷயமா என்ன, அரசியல் சாசனம் அது? பில்ல போட்டா என்ன, பில்ல பின் பண்ணி கேன்சல் எழுத வேண்டியதானே? எந்த சேல் டாக்ஸ் கேட்க போறான், பில்லு இப்படி ஏமாத்துவாங்க. பில்லு போட்டா இப்ப என்னங்கிறேன், பில்லு போட்டா கேன்சல் பண்ணா முடிச்சு வச்சு கதை, அதுல பில்ல ஒட்டி வச்சிட வேண்டியதானே? அப்ப பில்லு போட்டாலும் சரி ஒரு முஸ்லீம் வியாபாரி திரும்ப வாங்கி கொள்ள வேண்டும். இத ஒரு அறிவுரையா கேட்டதுனால விளங்கிக்கிறங்க. அதே மாதிரி இஸ்லாத்துல சொல்லப்படுது பாருங்க, நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குர்ஆன்ல வயலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவைகளிலே குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு தனி நரகம் காத்திருக்கிறது. அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், மனிதர்களிடத்திலே வாங்கும் பொழுது நிறைத்து வாங்கிக் கொள்கிறார்கள். வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுஃசிரூன், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுப்பார்களே ஆனால் குறைத்து கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு தனியா ஒரு நரகம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறது என்று திருமறை குர்ஆன்ல அளவு நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இருக்குது. நபிகள் நாயகம் கடை வீதிக்கு போறாங்க, ஒரு ஆள் கோதுமையை வித்துக்கிட்டு இருக்கிறாரு, கோதுமைக்குள்ள கைய விடுறாங்க, உள்ளுக்கு ஈர கோதுமை வருது, மேல காஞ்ச கோதுமை, உள்ளுக்குள்ள ஈர கோதுமை. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, மோசடி செய்யறவன் என்னை முஸ்லீம் இல்லைன்றாங்க. என்னை சேர்ந்தவன் இல்லைன்னா என்ன அர்த்தம், முஸ்லீம் இல்லை. இந்த வேலை செஞ்சா நீ முஸ்லீம் இல்ல. உன் பேர் அப்துல் காதரா வச்சுக்கிட்டாலும் சரி, நீ பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, தலையில குல்லாவை மாட்டிக்கிட்டாலும் சரி, நீ முஸ்லீம் இல்ல. மோசடி செய்யறவன் முஸ்லீமா இருக்க முடியாது. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ மோசடி பண்ணலாம், மோசடி பண்ணிக்கிட்டு முஸ்லீமா ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? இன்னும் சொல்றேன் கேளுங்க, இந்த நாட்டில் இஸ்லாமிய மார்க்கம் பரவுனுச்ச பேச்சாற்றல வச்சா பரவுனுச்சு இல்ல. எல்லாம் நாங்கெல்லாம் யாரு இங்க வந்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் யாரு, அரபு நாடு இறக்குமதியா? இல்ல. நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா நாங்கெல்லாம் இல்ல. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாங்க. செட்டியாரோ நாடாரோ கவுண்டரோ தலித்தோ பிராமணரோ யாரோ நாங்க இருந்திருப்போம். இந்த நாட்டில் பிறந்த மக்கள் நாங்க, இங்க உள்ள மக்கள் எல்லாம். எதனால முஸ்லீம் ஆனாங்க? அங்க இருந்து அரபு நாட்டில இருந்து வியாபாரிகள் வந்தாங்க. அவர்களுக்கு அரபு நாட்டில் இப்ப உள்ள வியாபாரி இல்ல, நபிகள் நாயகத்திட பயிற்சி பெற்ற வியாபாரிகள், அவங்களுடைய சீடர்களாக இருந்த வியாபாரிகள் நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு பல நாடுகளுக்கு வந்தாங்க. நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, கேரள கடற்கரை வழியாக நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, மலையாளமும் தெரியாது, அரபு தான் தெரியும். ஆனால் அவர்கள் வியாபாரிகளாக வந்தவர்கள் அதுல காட்டின நேர்மை, அதுல காட்டின வாக்கு சுத்தம், அதுல காட்டின அந்த நேர்மை, அந்த நாணயம், இதையெல்லாம் பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கை நெறியா, எப்படி உங்களால இப்படி நடக்க முடியுது? எப்படி இப்படி உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு விற்க முடியாம இவ்வளவு நேர்மையா பண்றீங்க அப்படின்னு கேட்டு மலைச்சு போய் தான் அந்த நாணயத்துல கவரப்பட்டு தான் எங்க அப்பம்பாட்டன்மார் உள்ள அதுல ஈர்க்கப்பட்டாங்க. பிரச்சாரத்தை கண்டு இல்ல, பெரிய பெரிய சொற்பொழிவு நடத்துறவங்க யாரும் வரல. நபிகள் நாயகம் எந்த பிரச்சாரகரை அனுப்பவில்ல, முஸ்லீமா ஒழுங்கா வாழ்ந்துதான் அதுல ஈர்க்கப்பட்டு எங்க அப்பம்பாட்டன்மார் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி. முஸ்லீம்னு சொன்னா நேர்மை, நாணயம், ஒழுக்கம் அத்தனைக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். நாணயம் தவறணும் முஸ்லீமா இருக்கவும் முடியாது. இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தினுடைய நெறியில இஸ்லாம் சொல்ற அளவுக்கு அந்த கண்ட்ரோல உலகத்தில் யாரும் போட்டது இல்லைங்க. நீங்க பாக்குறீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கக்கூடிய காரியங்களை இஸ்லாம் தீமைன்னு சொல்லும். நீங்க எல்லாம் உங்க பார்வையில தீமைன்னு தெரியாது. இஸ்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? ஒரு மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்குது, எனக்கு சொந்தமான மரம். உங்களை கூப்பிட்டு இந்த மரத்தை நான் குத்தகைக்கு விடுறேன், நீங்களும் வாங்கிக்கிறீங்க. இஸ்லாத்துல இது கூடாது. மரத்துல என்ன இருந்துச்சு? வெறும் மரம் தானே, அது காய்க்குமா காய்க்காத உனக்கு என்ன தெரியும்? எத்தனை காய் காய்க்கும் உனக்கு என்ன தெரியும்? எந்த அடிப்படையிலடா நீ ரூபா வாங்குற? காய்க்காம போயிட்டா நீ நான் பொறுப்பதுக்கு? இஸ்லாம் கேட்குது. மரத்தை குத்தகைக்கு விடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. எப்ப விடலாம்? 100 தேங்காயை காட்டி, அந்த 100 தேங்காய் இருக்குல்ல, அதை நீ பறிச்சுக்க, எனக்கு இவ்வளவு கொடு, அப்படிதான் விற்கணுமா? குளத்துல உள்ள மீனை ஏலம் விடக்கூடாது இஸ்லாத்துல.
அது என்ன மீன் கிடைக்கும் உனக்கு தெரியுமா? 1000 ரூபாய் கிடைக்குமா 10,000 ரூபாய் கிடைக்குமா உனக்கு தெரியாதுல்ல. அது அப்படி ரேட்டு போடுவ நீ? மீனை பிடிச்சி வச்சு ரேட்டு போடு. அப்ப நீ 1000 ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டேன்னு சொன்னா 10,000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சுன்னு சொன்னா நீ வைத்தறிச்சப்படுவ. கொடுத்துட்டோம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோமே, நம்ம பிடிச்சி வித்தா 9,000 ரூபாய் கிடைச்சிருக்கோமே, கொடுத்து போட்டு 1000 ரூபாய்க்கு வித்து போடுவோமுங்க. உள்ள பார்த்தா 10,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சிருவானுவோ. உன் மனசு என்ன சொல்லு? நொந்து போயிரு. வித்து புட்டு அடிச்சிருவான் வயிற்றுல. தெரியாதனமா கொடுத்து விட்டானே, நான் பிடிச்சிருந்தா 9,000 எனக்கு கிடைச்சிருக்குமே. நீ 1000 ரூபாய் வாங்கி விட்ட, 50 ரூபாய்க்கு மீன் கிடைக்குது, அவன் அடிச்சுக்கிடுவான். தெரியாதனமா வாங்கி விட்டானே, இப்படி செய்யலாமா? வியாபாரம் அப்படி காட்டி வித்துட்டு போ. இது வேணுமான்னு கேளு, இது வேணுமான்னு கேட்காத. இதுல ஒண்ணு வச்சுக்கிறேன் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. என்னடா வச்சுக்கிற சொல்றா அப்படி சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. ஒரு சாமான் வச்சுக்கிறேன் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா, இது கூடாது. இது காட்டு, விரிச்சு காட்டு, ஓட்டை இல்லைன்னு காட்டு, டேமேஜ் இல்லைன்னு காட்டு, அப்புறமே விற்பனை பண்ணு. இப்படியான ஒரு மார்க்கத்தில் பிறந்துட்டு பர்மா பஜார் எல்லாம் பாருங்கள். அவர் கேட்கிறாரு, முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி இப்படி கேட்கிறவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா வெட்கி தலை குனிகிறோம். நாங்க சேர்ந்து வெட்கி தலை குனிகிறோம். என்ன செய்ய இப்படிலாம் இருக்கிறாங்களுங்கிறதுக்காக வேண்டி திருந்துங்க. உங்களுடைய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் தான் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சரியான வழின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறங்க முஸ்லீம்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். 25 என் பேர் பெனடிக்ட் பெர்னாண்டோங்க, நேச்சுரல் திருநெல்வேலி, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். அதாவது எனக்கு திருநெல்வேலியும் சரி இங்கேயும் சரி முஸ்லீம்ஸ் பழக்கம் தான் அதிகம். அதாவது குரான்லையும் பைபிளையும் ஒரே மாதிரி தான் சொல்லப்படுது, எந்த வித மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க இயேசுநாதரை ஒரு நபின்னு தான் சொல்றீங்க. அதுக்கு தகுந்த ஒரு விளக்கம் வேணும். அதாவது எப்படின்னா, ஒரு நபிகள் என்பது மாமிசம் மூலம் பிறந்தாதான் அவரை நம்ம நபின்னு சொல்ல முடியும். பட் இயேசுநாதர் பிறந்தது எப்படின்னா, ஆவியின் மூலமா இயேசுநாதருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளையின்படி பிறக்கிறாரு. அதனால நம்ம அவரை நபின்னு சொல்ல உரிமை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க தான் இருக்கிறீங்க, ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு கம்பெனி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வயசான பிறகு உங்க பையனை கொண்டு போய் கான்டாக்ட் பண்ணி விட்டு, இதே என் பையன், ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு இயேசுநாதரை, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை சொல்றபடி நீங்க கேட்டு நடங்க, இவரே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால தான் நாங்கள் இயேசுநாதரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனி உங்க பையனை கான்டாக்ட் பண்ணி விட்டுருந்தீங்க, பையன் தான் வருவாப்புல, அவர் இன்சார்ஜில் தான் இருக்கும், அவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு, அவர் சொல்ற நீங்க கேட்டு அவர் பின்னபடி ஃபாலோ பண்ணி போங்கிறீங்க. பட் எல்லாரும் உங்களை முதலாளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பையனை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி விடும்போது என்ன சொல்லுவாங்க? பையனையும் முதலாளி தான் சொல்லுவாங்க, அவங்க சொல்றபடி தான் நடப்பாங்க, அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், உங்களே மாதிரி தான். நமக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க செகண்ட் பார்ட்டாக இயேசுநாதரை முதலாளி சொல்லி அவரை ஃபாலோ பண்றோம். பட் நீங்க ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கு எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி கிறிஸ்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு நீங்க சரியான விளக்கம் கொடுக்கணும். பெனடிக்ட் பெர்னாண்டோ. சரி, சகோதரர் அதாவது இயேசுநாதர் இருக்கார்ல, இயேசுநாதர்ங்கிற ஒரு கிறிஸ்தவ மதத்துல கடவுளுடைய குமாரர் என்று சொல்லுவாங்க இயேசுநாதரை. முஸ்லிம்களாகிய நாங்கள் என்ன சொல்லுவோம்னு கேட்டா, கடவுளுக்கு குமாரர்லாம் கிடையாது, கடவுளுடைய தூதர். நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல முகமது நபி ஒரு ஆளு, இயேசு ஒரு ஆளு, மோசே ஒரு ஆளு, ஆபிரகாம் ஒரு ஆளு, ஈசாக்கு ஒரு ஆளு, இஸ்மவேல் ஒரு ஆளு, யோபு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி நாங்க முஸ்லிம்களாகிய நாங்க சொல்றோம். இந்த விஷயத்துல ஒரு சின்ன வேறுபாடு எங்களுக்குள்ள இருக்குது, முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில. அவர் சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இயேசுநாதருக்கு பைபிளுடைய நம்பிக்கை பிரகாரமும் குர்ஆனுடைய நம்பிக்கை பிரகாரமும் தகப்பன் இல்லை. இயேசுநாதருக்கு தகப்பன் கிடையாது, தாய் மட்டும்தான். தகப்பனுடைய விந்து துளியிலிருந்து அவர் பிறக்கவில்லை. கணவனுடைய விந்து துளியின் மூலமாக மனைவிக்கு செலுத்தப்பட்டு அதிலிருந்து இயேசு பிறக்கல. அப்படி இருக்கும் பொழுது மாமிசத்திலிருந்து பிறக்காத காரணத்தினால அவரை ஏன் கடவுளுடைய குமாரன் சொல்லக்கூடாது என்றது அவருடைய ஆர்குமெண்ட், வாதம். அதுல முதல்ல விளங்கிக்கிறனும், இயேசு இருக்கார்ல, இவரு தாயுடைய வயிற்றுல இருந்து, தகப்பன் தான் அவருக்கு இல்ல, தாய் இருந்தாங்க. தாயுடைய வயிற்றுல நீங்க நான்லாம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருந்தார். அதே மாதிரி உள்ள இருந்தாரு. அதே மாதிரியான தொப்புள் கொடி மூலமாக அவருக்கு தாயிட்ட இருந்து தான் எல்லாமே கிடைச்சது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அவர் பெற்றெடுக்கப்படுறார். இதனால அவர் கடவுளுடைய மகன் சொல்வதாக இருந்தா, ஆதாம் இருக்கிறார்ல, அவருக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல.
இவருக்காவது இயேசுக்காவது தாய் தான் இல்ல, தாய் இருக்கிறாங்க, தகப்பன் தான் இல்ல. இந்த ஆதாம் இருக்கார முதல் மனிதர் பைபிள் நம்பிக்கை பிரகாரமே, குர்ஆன் நம்பிக்கை பிரகாரமே அவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அப்ப கடவுளுடைய மூத்த குமாரர் என்று ஆதாம ஏன் சொல்றது இல்ல? அவர் சொல்லணுமா இல்லையா? கடவுளுடைய மூத்த குமாரர் அவர் சொல்லி இருக்கணும். ஆனால் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன், கடவுளுடைய மூத்த குமாரர் என்று அவரை சொல்வது இல்லை. அதை விட அதிசயம், ஒரு பொம்பளை வயிற்றுல ஒரு புள்ளை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அற்புதம் இல்லை, நடக்கிறது தான். ஆம்புளை இல்லைங்கிறது மட்டும்தான் அங்க ஒரு பிரச்சனையாவது. ஒரு ஆம்புளையில இருந்தே படைக்கப்படுறது என்பது அது அற்புதமானது. இதை விட பெரிய அற்புதம். பைபிள் நம்பிக்கை பிரகாரம் ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து தான் அவன் ஏவாள் படைக்கப்படுறார். பைபிள் நம்பிக்கை பிரகாரம் ஆம்புளையிலிருந்து அந்த பொம்பளை படைக்கப்படுது. ஆம்புளையிலிருந்து படைக்கப்பட்டது அதுக்கு மேல பெரிய அற்புதம். ஒரு பெண்ணுடைய வயிற்றுல 10 மாசம் இருந்து பிறக்கிறதை விட ஆம்புளையிட்ட இருந்து பிறக்கிறது இருக்கு பாருங்க. ஆம்புளையிட்ட இருந்து சந்ததி உருவாகுமா? சந்ததி பெருக்கம் என்பது பெண்ணிட்ட இருந்தா ஏற்படும். ஆணிட்ட இருந்து சந்ததி பெருக்கம்னா இந்த கடல் குதிரையில மட்டும்தான் கடவுள் படைச்சதுல இருக்குது. கடல் குதிரைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல மட்டும்தான் ஆணு புள்ள குட்டி போடும். அல்லங்களா? பாக்கி உலகத்துல எந்த படைப்புலையுமே பெண்ணு தான் குட்டி போடணும். இந்த ஏவாள் எப்படி படைக்கப்பட்டாங்க பைபிள் நம்பிக்கை பிரகாரம் பார்த்தா, அவர் ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து படைக்கப்படுறார். அப்ப அந்த பொம்புல தான் முதலாவது கடவுள் குமாரத்தி. இந்த இயேசு கடவுள் குமாரன்னு சொல்வதா இருந்தா அந்த பொம்பளை தான் என்ன செய்யணும்? அந்த அம்மாவை கடவுளுடைய குமாரத்தின்னு சொல்லணும். அப்படி பைபிளும் சொல்வதில்லை. எல்லாத்துக்கும் மேல இல்ல, எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், எல்லாத்துக்கும் மேல இயேசுநாதரே அவரை சிலுவையில் அறையும் பொழுது ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படி அவர் சொன்னதாக மத்தேயுல, மார்க்குல, யோவான்ல, லூக்காவுல 4 சுவிசேஷங்கள்லையும் இந்த இயேசு இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணார் என்று சொல்லி காணப்படுது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டாய், என்னை சிலுவையில் அறைஞ்சு விட்டாங்களே, என்னை காப்பாற்ற மாட்டேன்ட்டியே அப்படின்னு சொல்லி அவர் எங்க அப்பனே அப்பனே தகப்பனே தகப்பனேன்னு கூப்பிடல. அவர் கடவுளுடைய, இன்னும் சொல்றேன், இது ஒரு அவரே ஒத்துக்கிறாத விஷயம். அதுக்கு பிறகு இன்னொன்னு பார்க்கணுங்க, கடவுளின் குமாரர் என்று ஒருவரை சொல்வதாயிருந்தால் அவரும் கடவுளுடைய எல்லா அம்சமும் பெற்றிருப்பார். ஒரு ஆடு போடுற குட்டி ஆடா தானே இருக்கும், மாடு போடுற கன்று மாட்டினுடைய எல்லா அம்சமும் இருக்கும்ல, மனுஷன் குட்டிக்கு மனுஷனுடைய எல்லாம் இருக்கும்ல, கடவுள் போட்ட குட்டிக்கு கடவுளுடைய எல்லாம் இருக்கணும்ல. அப்ப கடவுள் என்னென்ன தன்மை இருக்கு அம்புட்டு இருந்தா தான் கடவுள் குமாரர். என் கட்டளையால் பிறந்தேன்கிறது கொண்டு மட்டும் சொல்ல இயலாது. இயேசு சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டார். பைபிள்ல ஆதாரம் இருக்கிறது. ஒரு மரத்துக்கு போனார், அந்த மரத்துல கனிகள் ஒன்றும் இல்லாம இருந்தோம், கோவப்பட்டார், நாசமா போன்று சபிச்சாரு, மரம் பட்டு போச்சு, அப்படி என்றெல்லாம் பைபிள்ல இருக்குது. அவர் பசிச்சு இருக்கு. இயேசு தூங்கினார், ஆதாரம் இருக்குது. கடவுள் தூங்க மாட்டாரு, ஆனா இயேசு தூங்கி இருக்கிறாரு. கடவுளுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா கடவுள் தன்மை அவத்தையும் இருக்கணும். மனுஷனுக்கு பிறந்த பிள்ளைகிட்ட எப்படி மனுஷத்தன்மை எல்லாம் இருக்குமோ, ஒரு ஆட்டுடைய குட்டிக்கு எப்படி ஆட்டினுடைய அம்புட்டு தன்மையும் இருக்குமோ, கடவுளுக்கு பிறந்தவராக இருந்தா கடவுளுடைய எல்லா தன்மையும் கடவுளுடைய மகனுக்கு இருக்க வேண்டும். அப்ப கடவுளா இருந்தார் சாப்பிட்டாரு, கடவுளா இருந்தார் தூங்கினாரு, கடவுளா இருந்தார் ஓடி ஒளிஞ்சாரு, கடவுளா இருந்தார் கொல்லப்பட்டாரு, கடவுளா இருந்தாரு புலம்புனாரு, கடவுளா இருந்தாரு காட்டி கொடுக்கிற துரோகிகள் இருந்ததை கண்டுபிடிக்க முடியாம இருந்தாரு, கடவுளா இருந்தாரு காட்டி கொடுக்கப்பட்டாரு, சீடர்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டாரு. அது மாதிரியாக எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னா அவர் கடவுள்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பைபிள்ல நான் புதிய ஏற்பாட்டில இருந்து சொல்றேன், ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு இயேசுவே இந்த பிள்ளைங்களை நியாய தீர்ப்பு நாள்ல, அதாவது பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க அவங்க, முஸ்லீம்கள் நியாய தீர்ப்பு நாள் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யத்துல இந்த பிள்ளைங்க உங்களுடைய வலது பார்சத்திலையும் உங்களுடைய இடது பார்சத்திலையும் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அந்த பெண்மணி கேட்கும். அப்ப இயேசுநாதர் சொல்லுவாரு, என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி எவன் நடக்கிறானோ அவன்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே தவிர என் சித்தப்படி பிரவேசிப்பவன் அல்லன்னு சொல்லி அவரே மறுத்துறாரு பைபிள்ல. இன்னும் சொல்ல போனா நான் கடவுளின் மகன் இல்லை என்று அவரே தெள்ள தெளிவாக சொல்வதற்கு நூற்றுக்கணக்கான சான்றுகள் பைபிள்ல இருக்கிறது. அதை விளக்கி இறைவனுக்கு மகனா என்ற தலைப்புல நானே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு இப்ப அன்பளிப்பா நானே தர சொல்லிடுறேன்.
இயேசுவே தன்னை கடவுள் மகன் இல்லைன்னு சொன்னதை பைபிள்ல இருந்தே நம்ம அதை எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு தருவாங்க. பாக்குறது இருக்கா? இருக்கா? இயேசு 26 அதுல கூட விளக்கம் இருக்கும். சரி 26 வணக்கம், என் பேர் பாலகிருஷ்ணன். இஸ்லாத்துல ஜக்காத் தொகை யாராருக்கு கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லணும். அனாதை இல்லங்களுக்கு ஏன் தர்றதில்ல, மாற்று மதத்துக்கு தரணுமாங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கத்துல ஜக்காத் என்று ஒரு கடமை இருக்கு. நல்ல விவரமா தெரிஞ்சுட்டு வர்றாங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு. திருப்பூர்ல வந்த கேள்விகள்ல இஸ்லாத்தை அறிந்து கொண்டு கேட்ட கேள்விகள் அதிகமா இருக்கு. 22 கேள்வி அது மாதிரி வந்திருக்கா. அப்ப அவருங்க ஜக்காத்னா என்னன்னு தெரியுது பாருங்க, தெரிஞ்சுதானே கேட்கிறாரு. இஸ்லாமிய மார்க்கத்துல கடவுளுக்கு செய்யற வணக்கத்தோட தர்மம் செய்யறது இருக்குல்ல, அதுவும் ஒரு கடமையா இஸ்லாத்துல ஆகும். எல்லாருக்கும் தெரியும் 5 கடமைம்பாங்க. 1 ஓரிரை கொள்கை, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜின்னு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாத்துல முக்கியமான கடமைகள் 5ன்னு சொல்லுவாங்க. அதுல ஜக்காத் என்ற கடமை என்ன தெரியுமா? ஒருவர் தன்னிடத்தில் இருக்கிற சொத்துக்களை மதிப்பு போட்டு, அதாவது 11 பவுனுடைய மதிப்புக்கு அதிகமா இருந்தால், 11 பவுன் நகை இருக்குல்ல, ஒரு பவுன் இப்ப எவ்வளவுங்க? 3 ரூபாயா? பவுன் எவ்வளவு? 3 ரூபாயா? 382 324 382, அது 3000 ரூபாய். சரி, அப்ப ஒரு பவுனுங்கிறது 3000 ரூபாய் ஆச்சு. 11 பவுனுக்கு 33,000 ரூபாய் ஆச்சு. 33,000 ரூபாய்க்கு மேல யாரிடத்தில் சொத்து இருக்கிறதோ, 33,000 கீழே உள்ளவர் கிடையாது. 33,000 ரூபாய்க்கு மேல யாரிடத்துல பணமோ நகையோ ரொக்கமோ இன்ன பிற பொருள்களோ சொத்துக்களோ இருக்கிறதோ அவர்கள் கணக்கு போட்டு அதுல 2.5%, அது 40ல் 1 ஜக்காத்துன்னு கொடுத்துடணும். அதாவது என்கிட்ட 40 லட்சம் ரூபாய் இருந்தா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடணும். 80 லட்சம் ரூபாய், 100 லட்சம், 1 கோடி ரூபாய் இருந்தா 2 லட்சம் ரூபாயை நான் கொடுத்து ஆகணும் கம்பல்சரியா. மேற்கொண்டு விரும்பி கொடுக்கிறது அது வேற, அவருடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. கட்டாயமா கொடுக்க வேண்டியது 2.5% கம்பல்சரியாக கொடுத்தாகணும். ஆடு மாடு ஒட்டகம் சொத்து நகை நட்டு எல்லாத்துல இருந்தும், குடியிருக்கிற வீட்டை தவிர. குடியிருக்கிற வீட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. ஒரு மனிதன் குடியிருக்கிற வீடு, பயன்படுத்துற வாகனம், அவன் யூஸ் பண்ற தட்டுமுட்டு சாமான்கள், சட்டி பொட்டிக்கெல்லாம் மதிப்பு போட வேண்டிய தேவையில்லை. அதுகள் போக 33,000 இருந்தா, குடியிருக்கிற வீடு போக, பயன்படுத்துற தளவாடங்கள் போக, அவன் யூஸ் பண்ற வாகனம் போக 33,000க்கு மேல பணமோ நகையோ வெள்ளியோ தங்கமோ வியாபார பொருள்களோ இருக்குமையானால் 2.5% கொடுக்கணும். இதுதான் ஜக்காத். கம்பல்சரியா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? அதான் அவருடைய கேள்வி. ஜக்காத்து கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் என்று கேட்டா, இத ஜக்காத்தை அரசாங்கம் தான் கலெக்ட் பண்ணணும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தா, ஆட்சி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமிய ஆட்சி இருந்தா கம்பல்சரியா கவர்மெண்ட்ல எடுத்துட்டு போயிருவாங்க. சவுதி அரேபியா எல்லாம் கம்பல்சரியா வாங்கிடுவாங்க. அதை 8 வகையான காரியங்களுக்கு அதை செலவு பண்ணணும். ஒரு காரியம் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு, ஜக்காத்துடைய இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்குமையானால் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அது ஒரு 8ல் 1 பங்கை எடுத்து வச்சிருவாங்க. இன்னொன்னு, மனிதர்கள் அடிமையாக வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. சந்தையில் விற்பாங்க மனுஷனை கொண்டு போய். அந்த மாதிரி அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களை சுதந்திர புருஷர்களாக ஆக்குவதற்காக வேண்டி அது ஒரு பார்த்த செலவழிக்கணும். எதுக்கு செலவழிக்க சொல்லுன்னு பாருங்க. ஒன்னு அந்த அடிமைகளை விடுவிப்பதற்காக வேண்டி செலவு செய்யணும். இன்னொன்னு இஸ்லாமிய ஆட்சியில தேசத்தை காப்பதற்காக வேண்டி அதை இஸ்லாமிய ஆட்சி வசூல் பண்ணி அதுக்கு ஒரு 8ல் 1 பாகத்தை வசூல் பண்ணும். மூணாவது கடன் பட்டவர்கள், நான் 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறேன், அதுக்கு பிறகு வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கு, இந்த கடன் மட்டும் இப்படி பெண்டிங்ல கிடக்குது, அதை நான் முறையிட்டேன்னு சொன்னா அந்த கடனை தீர்ப்பதற்காக வேண்டி ஜக்காத்தை கொடுக்கலாம். ஒரு பணக்காரரை போய் நான் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்குதுங்க, அதை அடைக்கவே முடியல, அதை பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்கன்னா ஒரு செல்வந்தர் தன்னுடைய ஜக்காத்து பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாயை கொடுத்து ஜக்காத்தை கழிக்கலாம். கடனை தீர்ப்பதற்காக வேண்டி கடன் பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். 3. 4வது ஏழையா இருந்து யாசிக்காதவர்கள். ஏழையா இருப்பான், 100 ரூபாய் அவனுக்கு தேவை, 80 ரூபாய் வருமானம் வருது, 20 ரூபாய் பத்தாப்படியா இருக்குது, ஆனா யாருமே கேட்க மாட்டான். இவனை மிஸ்கின்னு சொல்லுவாங்க அரபியில. இந்த மாதிரியான ஏழைகளுக்கு கொடுக்கணும். அல்லது பக்கீர்,
ஃபக்கீர்னா பரம ஏழை, பிச்சைக்காரன், ரோட்ல வந்து யாசகம் பண்றான், அவனுக்கு நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் திக்கற்றவன், திக்கற்றவன்டா என்ன? நான் வந்து எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், உதாரணத்துக்கு தான் கோடீஸ்வரன் வச்சுக்கிடுவோம். நான் திருப்பூர்ல வந்து இறங்கணும்னா என் பணத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் ஓட்டாண்டிய நிக்கிறேன், ஜக்காத்துல இருந்து நீங்க தரலாம். எனக்கு ஊர்ல எனக்கு சொத்து பத்தி இருந்தாலும் திக்கற்ற நிலையில் நான் மாட்டிக்கிட்ட பாருங்க. அந்த மாதிரி திக்கற்று போனவர்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? அதை வந்து செலவு செய்யலாம். இந்த மாதிரி பிற மதத்து சகோதரர்கள் நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அது ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க. 8 பேருக்கு கொடுக்க சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதுல 8ல 7 இப்படி சொல்லிட்டு 8வதா சொல்லுது, பிற மதத்தில் உள்ளவர்களோடு நல்லிணக்கம் பேணுவதற்காக, அவர்களுடைய நட்பை வளர்த்துக் கொள்வதற்காக அவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லுது. ஜக்காத்தை நம்ம விளங்காம வழங்கிட்டு இருக்கிறோம். ஒல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், குர்ஆனுடைய வசனம். அப்ப பிற மதத்து மக்களோடு நல்லுறவை பேணுவதற்காக வேண்டி அவங்களும் கொடுக்கலாம். பக்கத்துல ராமசாமி இருப்பாரு, அவரோட நம்ம நட்பா இருக்கணும். பக்கத்து வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு இருக்க கூடாது, அது நல்லது இல்ல. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கும் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஜக்காத்துனா விளங்குறதுல 4 நாள் சில்லறை மாத்திட்டு எங்க ஆட்களுக்கு விளங்கல. முஸ்லீம் ஆட்களுக்கு ஜக்காத்துனா என்ன விளங்கிட்டாங்க தெரியுமா? இந்த ரம்ஜான் மாசத்துல 4 நாள் 4 ரூபா சில்லறை காசா பொறுக்கி வச்சுக்குவாங்க. வரக்கூடிய ஆளுகளுக்கு வாசல்ல எடுத்துறது. இதான் இதெல்லாம் ஜக்காத். இது பிச்சைக்காரனை வளர்க்கிறது. இதனால வந்து ஏழைகள் ஒழிய மாட்டாங்க. ஜக்காத்துனா என்ன? ஒரு ஏழையை கூப்பிட வேண்டியதுங்க, வாடா ஏன்டா பிச்சை எடுக்கிற, உனக்கு ஒரு பெட்டி கடை வச்சு தர்றேன், நாளைக்கு பிச்சை எடுக்காம இருப்பியா, இந்தா 20,000 ரூபாய் வச்சு பொழைச்சிட்டு போ. இதுதான் ஜக்காத். ஜக்காத்து கொடுக்கிறதுங்கிறது பிச்சை எடுப்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக வேண்டி அவனை ஒரு கணிசமான ஒரு தொகையை சோத்து கொடுக்கிறது அல்ல ஜக்காத். சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல ஜக்காத்து. அவனை வந்து டெவலப் பண்றது, அவனை வந்து எஜுகேஷன், பொருளாதாரத்தில் வந்து அவனை மேல தூக்கி விடுறதுக்கு பாருங்க, அதுதான் ஜக்காத். இந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்கணும். எங்க சமுதாயத்தில் இந்த மாதிரி கொடுக்கிறது இல்லை. இப்படி கேட்டதுனால இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் கொடுக்கவும் செய்யறாங்க கூட்டு முறையில். சில பகுதிகளில் எல்லாங்க இந்த வட்டியில கொண்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சு ஒரு 100 பவுன் நகையை கொண்டு வச்சு 10,000 ரூபாய் வாங்குவான். 3 வருஷத்துல முழுகி போச்சுருவாங்க. 100 பவுன் நகைக்கு என்ன மதிப்பு? 10,000 ரூபாய் கொடுத்து முழுகி போச்சுருவான். இதுல இருந்து மீட்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முத்துப்பேட்டையில, பேரணாம்பட்டு, முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர் பேரணாம்பட்டுல, வாணியம்பாடியில, ஆம்பூர்ல, சென்னையில சில பகுதிகளில் இந்த ஜக்காத்துல ஒரு பகுதியை வச்சு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க. மத வேறுபாடு இல்லாம. அவர் வட்டிக்கு வாங்குறது, என்கிட்ட கடனை வாங்கிட்டு போடா, திருப்பி கொண்டாந்து கொடுறா, இதுக்கு வட்டி வாங்கி மூலிகை நாசமாகுற அப்படின்னு சொல்லி அதற்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்க சமுதாயத்தில் இனிமே அதை பயன்படுத்துவாங்க. நீங்க கேட்டதுனால, அவங்க விளங்கி கொண்டதுனால செயல்படுத்துவாங்க. 27 யாரு அங்க இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துங்க சார், இப்படி வந்து. என்னுடைய பெயர் அம்பலவாணன், நான் திருப்பூரை சார்ந்தவன். உங்களது இஸ்லாமிய மார்க்கத்தில் வட்டி வாங்குவது மிகவும் குற்றம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதன்படி உங்களது அதாவது ஈரான், ஈராக் போன்ற நாடுகளில் வட்டி வாங்குவது இல்லையா? மீண்டும் எங்களது வயதானவர்களுக்கு வட்டி தான் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு உங்களுடைய இஸ்லாமியில் என்ன பதில்? மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி. இந்த சுன்னத் செய்வது என்பது விஞ்ஞானபூர்வமான ஒரு நன்மை என்று அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. இதையே நீங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு சிபார்சு செய்து இதன் உண்மைகளை நன்கு தெளிவுபடுத்தி இது எல்லா மதத்தினரும் பின்பற்ற வைக்கலாமே? நல்ல அழகான கேள்வி. ரெண்டு கேள்வி. எதுக்கு இல்ல, ஒரு கோரிக்கையை வச்சிருவோம், அவ்வளவுதான். ஒரு கோரிக்கை. ஆமா, அதாவது வட்டிங்கிறது வந்து இஸ்லாத்துல கடுமையா தடுக்கப்பட்டிருக்குங்க. ஐயா என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, வட்டிங்கிறது இப்ப இஸ்லாமிய ஈரான், ஈராக் நாடுகள்லாம் இருக்குது, முஸ்லீம் நாடுகள், அங்கெல்லாம் வட்டி இல்லையா? ரெண்டாவது வந்து எங்களை மாதிரி வயசான ஆட்க ஒன்னும் தொழிலாம் பண்ண முடியாம பென்ஷன் வாங்கி அந்த ரூபாய் வட்டியில போட்டு அதுலதான் வாழ்க்கை நடத்துற அளவுல இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறணும். வட்டி என்றது மாதிரி ஒரு சுரண்டல், அது தீமையை நம்ம விளங்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன புரியல எனக்கு. உலகத்துல இருக்கிற பெரிய சுரண்டல்கள்ல பெரிய சுரண்டல் வந்து வட்டியைத்தான் சொல்லணும். வட்டிங்கிற மாதிரி மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கிறீங்களேன்,
இன்றைக்கு வந்து நம்ம வரிப்பணம் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்ல 26% வட்டி கொடுக்கறாங்க. இந்திய அரசாங்கம் உலக வங்கியில, அமெரிக்காவுல, G7 நாடுகள்ல, பணக்கார நாடுகள்ல கடன் வாங்கினதுக்காக வேண்டி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அசல கட்டல இன்னும் வட்டி கட்டுறாங்க. வட்டி எவ்வளவு சொன்னா 26%. ₹1 வரி போட்டாங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட இருந்து 26 பைசா வட்டிக்கு போயிட்டு இருக்குது. அதாவது இந்த வருஷத்தினுடைய யஸ்வந்த் சின்ஹா போட்ட பட்ஜெட்ல 4 லட்சம் கோடி ரூபாய் வட்டிக்கு மட்டும் போயிருக்கு. எவ்வளவு கோடி ரூபாய்? 4 கோடி ரூபாய் இல்ல, 4 லட்சம் இல்ல, 4 லட்சம் கோடி. கோடி கோடி கோடியா, லட்சம் கோடி எவ்வளவு? 4 லட்சம் கோடி எவ்வளவு? அப்ப 4 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு நிப்பாட்டி போடலாம். ஆமா, நம்ம சந்திரன்ல போய் கால் எடுத்து வச்சுட்டு வந்துடலாமுங்க. அந்த ரூபாயில நம்ம போய் செவ்வாயில இறங்கலாம். நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி மாத்திரம் 4 லட்சம் கோடி ரூபாயை நம்ம மக்களுடைய வரி பணத்தை கொண்டு போய் அவனுக்கு கொண்டே கட்டப்படுது, பணக்கார நாடுகளுக்கு கட்டப்படுது. அப்ப இது இந்த நாட்டுக்கு இது முன்னேற்றமா? இது வருஷம் இது அதிகமாகிட்டு இருக்கு. போன வருஷம் பட்ஜெட்ல 25% இருந்தது, இந்த வருஷம் 26 ஆயிடுச்சு. இதுல ராஜீவ் காந்தி இருந்தார் பாருங்க, அப்ப என்ன பண்ணார் தெரியுமா? 45 டன் தங்கத்தை கொண்டு கட்டினாரு. கட்டின பிறகுதான் இவ்வளவு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறதோட வட்டியை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில இருந்த 45 டன் தங்கத்தையும் கொண்டு கொடுத்த பிறகு கூட வட்டி அடையல. வட்டி மட்டும் 4 லட்சம் கோடி வருஷம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அசல் எப்ப கட்ட போறீங்க? அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு இந்தியாவுடைய குடிமகனுக்கு இன்னைக்கு 12,000 ரூபாய் கடன். நீங்க யார்ட்டையும் எவன்ட்டையும் கடன் வாங்கல, உங்க வீட்டு மேல 12,000 ரூபாய் கடன் இருக்கு. ஆமா, தெரிஞ்சுக்கிறேங்க. நீங்க யார்ட்டையும் கடன் வாங்காமலேயே உங்க வீட்டின் பேர்ல 10 உறுப்பினர் இருந்தீங்கன்னு வைங்களேன், 1,20,000 ரூபாய் கடனாளியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாம் 12,000 ரூபாய் கொடுத்தாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தையில இருந்து நாளைக்கு சாவ போற கிழமை வரைக்கும் 12,000 ரூபாய் கட்டினா நம்ம நாட்டு வட்டி அடைக்க முடியும். தலைக்கு 12,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சாச்சு. எதுக்கு இந்த கடனை வாங்கணும்? இந்த வட்டியை கட்டுற ரூபாய் மட்டும் கடன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் நாட்டுக்கு மிச்சமானது எப்படி இருக்கும்? மக்கள் மேல வரி போடாம இருக்கலாம்ல, விலைவாசி குறையும்ல. விலைவாசி கூடுறது காரணமே அரசாங்கம் வரியை அதிகமாக்குறது காரணமே இந்த வட்டிக்காக ஆக்குறான். கால்வாசி குறைஞ்சு போயிருக்குமாங்க. அரசாங்கம் போடுற வரியில கால்வாசி வரி எல்லாத்திலையும் குறைச்சிருக்கலாம். கால்வாசி குறைஞ்சா என்னாச்சு? 10 ரூபாய் பொருள் 2,000 ரூபாய் குறைஞ்சு போயிரும்ல, 25% குறைஞ்சு போயிரும்ல. அப்ப இந்த வட்டி என்ற காரணத்தினாலதான் பெரிய வரிச்சுமை நம்ம மீது சுமத்தப்படுது. உலக நாடுகள், பணக்கார நாடுகள் நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். நல்லா விளங்கிக்கிறங்க. கடன் அவனா வழியை கொடுக்கறான், கூப்பிட்டு கொடுக்கறான். ரோடு போடு, ஏன் நாட்டில் உள்ள மாதிரி பெட்ரோல் பங்கு வை, ஏன் நாட்டில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் பங்குக்குள்ளேயே எல்லாத்தையும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்கறான். ரூபாயை தர்றேங்கிறான், பஸ் வாங்கு, கார் வாங்குங்கிறான். இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு வாங்கி கடைசியில வந்துகிட்டு வட்டி 26, 30, 30,000. கடைசியில் என்ன தெரியுமா? போடுற மொத்த பட்ஜெட்டையும் வட்டி கட்டிவிட்டு அப்புறம் தான் மக்கள் ஆயுத புரட்சியில் இறங்க போறான். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் என்ன ஆகுங்கிற மக்கள் பொறுத்துக்குருவானா? பெரிய புரட்சியை நோக்கி இன்னொரு அடிமை நாடா இந்தியா ஆகி போயிடும். இது மாதிரி ஏழை நாடுகளை பணக்கார நாடுகள் சுரண்டிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறேங்க. நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன். நான் வந்து வட்டி இல்லாம சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சேன்னா இது 10 ரூபாய் எனக்கு அடக்கமாகும். நான் வட்டிக்கு கடன் வாங்கி ஆரம்பிச்சேன்னு வைங்க, இது 12 ரூபாய் அடக்கமாகும். என் கை காசுல இருந்த ரூபாயை போடுவேன், வட்டி காசு நான் இதெல்லாம் சேர்க்குவேன். அப்ப 10 ரூபாய் அடக்கமானா நான் 12 ரூபாய்க்கு விற்பேன். எனக்கு 12 ரூபாய் அடக்கமானா 15க்கு தான் நான் கொடுப்பேன். அப்ப விலைவாசி ஏறது காரணம் என்னன்னு கேட்டா, அரசாங்கம் என்ன பண்றான்? அவன்கிட்ட ஏமாந்துட்டு நம்மள அவன் ஏமாத்துறான். இங்க வா, உனக்கு ரூபா தர்றேன், நீ சைக்கிள் கடை வைக்கிறியா, அந்த சோப்பு கம்பெனி அந்த என்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவன் குறைஞ்ச வட்டிக்கு கடனை வாங்கிட்டு அது கொடுக்க வக்கு இல்லாம நம்மள்ட்ட கூடுன வட்டிக்கு என்ன செய்யறான்? நம்மள்ட்ட வசூல் பண்றேங்கிறான். நம்ம என்ன பண்றோம்? தொழிலதிபர்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பொருள்கள் வந்து தாறுமாற விலை ஏறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. அதுக்கு மேல ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உதவி செஞ்சு கடன் கொடுக்க வேண்டிய ஒருத்தன் சாவ கிடக்குறாங்க. அப்பங்காரன் மருந்து வாங்கணுங்க, கடன் கட்ட தரமாட்டேங்கிறான். வட்டிக்கு வாங்கிக்கிறியா கேட்கறான். என் மனிதாபிமானம் உதவக்கூடாதா? பக்கத்து வீட்டுல ஏழை இருக்கான், ஒரு பெட்டிக்கடை வைக்கிறாங்க, முன்னேறிட்டு போறான பணத்தை பூட்டி தானே வச்சுக்கிற, பூட்டி வச்சுக்கிற பணம் ஒருத்தனுக்கு ரொட்டேஷனுக்கு உதவட்டுமே, கொடுக்க கூடாதா? மனிதாபிமான உணர்வு அத்து போய் கல் நெஞ்சர்களாக மாறிட்டு இருக்கிறோம். என் கடன் கொடுத்து உதவுனா என்ன?
வட்டின்னு வந்து காசு, வட்டி வியாபாரம் ஒண்ணுமாங்க. கேட்டா என்ன செய்வாங்க? வட்டி வியாபாரம் ஒண்ணுதானே, வட்டி வியாபாரம் ஒண்ணா? வட்டி வியாபாரம் ஒண்ணு எந்த அறிவாளியா சொல்லுவானா? இது 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 15 ரூபாய்க்கு விற்கிறேன், முடிஞ்சு போச்சு கதை, 5 ரூபாய் லாபம். வட்டி அப்படியா? 10 ரூபாயை தர்றேன், இந்த மாசம் 5 ரூபாய் வாங்கிக்கிறேன், அடுத்த மாசம் 5 ரூபாய் வாங்கிக்கிறேன், அதுக்கு அடுத்த மாசம் 5 ரூபாய் வாங்கிக்கிறேன், நான் கொடுத்ததுக்கு மேல வாங்கிக்கிறேன். வட்டிங்கிறது அது பாட்டுக்கு தொடர்பு முடிகிறது இல்ல, கொடுத்தவனுக்கு வாங்கினவனுக்கு மத்தியில வியாபாரத்தில் முடிஞ்சிடும், ஒரு டைம் தான் அது வியாபாரம். வட்டிங்கிற 10 ரூபாயை கொடுத்துட்டு காலமெல்லாம் வசூல் பண்றான், 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் சொத்தை எழுதி வாங்கிக்கிறான். அப்ப இந்த மாதிரியான சுரண்டல்கள்ல இருந்தெல்லாம் மனிதனை காப்பாற்றணும். அதனாலதான் இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து ஐடிபி, இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லி ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பேங்க் கட்டடம் மட்டுமே பல்லாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கட்டடம், லாபகரமா நடத்தி, வட்டி இல்லாத வங்கியை லாபகரமா நடத்தி பிரம்மாண்டமான பேங்க் கட்டியிருக்கிறாங்க. அதில் 53 இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. வட்டி இல்லாத வங்கிகளை நிர்வகிக்கக்கூடிய 53 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் மாத்திரம் உலகத்தில் இருக்கின்றன. அதை முழுசா தெரிந்து கொள்வதற்கு ஒற்றுமை என்று சொல்லி ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறோம். இந்த மாசம் வந்திருக்கிற பத்திரிகையில வட்டி இல்லாத வங்கிகள் உலகத்தில் எங்கெல்லாம் செயல்படுது, வட்டியுடைய தீமை என்ன, வட்டியினால சமுதாயத்துக்கு படுற கஷ்டம் என்னங்கிறதெல்லாம் விளக்கி இருக்கிறோம். ஐயா ஒண்ணு சொன்னாங்க, வயசான எங்களை மாதிரியான ஆட்க, ஐயா அவர் மாதிரி ஆள்னு சொல்லல, கோச்சிக்கிற கூடாது, இது வயசான ஆட்க. அப்ப நாங்க பென்ஷன் வந்து வாங்குறதுக்கு அந்த ரூபாயை வாங்கி ஒரு வட்டியில போட்டா கிடைக்குமேன்னு சொல்லி இந்த ஆசையில ஏமாந்து போய் உன்னை பாடம் படிக்கல நினைக்கிறோம். வழங்குதா? உங்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் அனுபவம் வந்தான், என்னென்ன இலவுலாம் வந்தான், டிவியில விளம்பரம் பண்ணா, அவன் பாட்டுக்கு நாமத்தை போட்டு ஓடி போயிட்டான் இல்லையா? 15 தர்றேன்டா, 25 தர்றேன்டா, பென்ஷனை கொண்டு போய் போட்டீங்க, 10 வருஷம் உழைப்பு போட்டீங்க, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி கொண்டு போய் போட்டது, பொண்டாட்டி தெரியாம புருஷன் போட்டது, நகையை கழட்டி கொண்டு போய் போட்டது, அப்படி தேக்கமான தரேன், அது தரேன், பிளாட் தரேன், சிஸ்டம் தரேன், என்னென்னமோ சொன்னான். கடைசியில இந்த மாதிரி காலமெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு அதை கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துட்டீங்க. இது தேவையா? உங்களுக்கு கிடைக்கிறத விட நஷ்டம் தான் அதிகமா இருக்கு. அந்த மாதிரிலாம் எவனும் தர இயலாது. வட்டி வாங்குற வசூலிக்கிறதா இருந்தா கல் நெஞ்ச காரணம் நீங்க மாதிரி தான் வசூலிக்க முடியும். அவனை அடியாள் வச்சிருக்கணும், கரல என்ன போட்டு மிதிக்கணும், அப்படி இல்லாம நீங்க வட்டி கொடுத்து உங்களால வாங்க இயலாது. மனிதாபிமானம் உள்ளவராக இருந்து அதுல இஸ்லாம் ஒரு அடிப்படையை வலியுறுத்தது. எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்லையும் லாபம் நட்டம் ரெண்டுலையும் நீ பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதை இஸ்லாம் ஒத்துக்கிறது. இப்ப நான் ஒரு தொழில் நடத்துறேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு வைங்க, ஐயா உங்க தொழில என்னுடைய பணத்தையும் போட்டுக்கிறங்க, அதுக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அதை தாங்க, உழைப்புக்கு நீங்க கொஞ்சம் கூட எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி கூட்டாக ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்யுங்கள். நம்பிக்கையானவர்கள்ட்ட ஒழுங்கா எழுதிக்கிட்டு அப்படி செய்யும் பொழுது கூட லாபம் நஷ்டம் ரெண்டுலையும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி பங்கெடுத்துக்கிறேன்? 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா நீங்க 500 ரூபாய் எடுத்துக்கிறங்க, எனக்கு 500 ரூபாய் தாங்க. 50 ரூபாய் நஷ்டமாச்சுன்னு சொன்னா நீங்க 25 போட்டுக்கிறங்க, நான் 25 போட்டுக்கிறேன். அப்படி லாபம் நட்டம் ரெண்டுலையும் பங்கெடுக்கக்கூடிய முறையில நீங்கள் நுழைந்தீர்களேயானால் அதுல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஐயா வந்து கேட்டதுனால வட்டியை பத்தி முழுமையா விளக்கி இருக்கிற இதான் ஐடிபி, இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க். பாருங்க, 10,000 கோடி ரூபாய் கட்டிருக்கோம், அரண் பிரம்மாண்டமா. நம்ம எல்ஐசி மாதிரி 7 எல்ஐசி வட்டி இல்லாத வங்கி நடத்தி லாபம் பெற்று அப்படி பண்ணி இருக்கிறான். இதுல வந்து வட்டி சம்பந்தப்பட்ட எல்லா கேடுகளையும், இந்த முதலீட்டாளர்கள் ஏமாந்த எல்லா ஏமாற்று சங்கதிகளையும் இதுல விளக்கி இருக்கிறோம், ஐயாவுக்கும் கொடுத்திருக்கிறோம். சரி, தெரியுதா?